என்னங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கடன் பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்களா? ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு காரணத்துக்காக எப்படி இந்த கடன் வந்ததுன்னே எனக்கு தெரியல. ஆனால் என்னால் கடனை ரொம்ப நாளாக என்னால் அடைக்க முடியலை. இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன்னு சொல்லி வேதனையோடு கூட காத்திருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கரத்தில் இந்த காரியத்தை நாம் ஒப்பு கொடுத்து அவரை நாம் நம்பும்போது, விசுவாசிக்கும்போது, இயேசுவின் நாமத்தில் நாம் விசுவாசத்தை வைத்து ஒரு வாக்குத்தத்தம் இப்படியாக சொல்லுகிறது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அப்போது நான் கடன் கொடுக்கிறவனா என்னை மாற்றுங்க, நான் கடன் வாங்குறவங்களா நான் வாழக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபித்து அந்த விண்ணப்பத்தை நாம் வைக்கும்போது நிச்சயமாக எத்தனையோ பேர் நான் சாட்சி கேட்டிருக்கேன். அவங்க 6 லட்சம்பாங்க, 7 லட்சம்பாங்க. ஆனால் ஆண்டவர் மேலே தைரியமாக 100க்கு 100 விசுவாசித்தால் ஆண்டவரால் உங்களுடைய கடனை, அவருக்கு என்னங்க லேசான காரியம், நம்ம நம்பணும், நிச்சயமாக அடைப்பார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஓ வீட்டு வாசலில் வந்து கொடுப்பாரா? ஆமாம், தூதர்கள் மூலமாக கொடுப்பாரு. ஒருத்தர் சாட்சி சொன்னார், நான் 5 லட்சம் கடை வச்சுருந்தேன், எனக்கு எந்த பக்கமும் வருமானம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் வாசலில் வந்து நின்னாங்க. அப்போ யாருன்னு கேட்டால், ஊர்லேருந்து நாங்கள் வந்தோம், உங்களோட பரம்பரை சொத்து அந்த இடத்துல இருந்து விற்றதை நாங்கள் பிரிக்கும்போது உங்களுக்கு இந்த பணம் வரணுன்றதுனால உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து தர்றோம். உண்மையிலே இது வந்து சொன்ன சாட்சி தான். அவங்க 100க்கு 100 விசுவாசித்தார்கள். நாமும் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பற்றி கொண்டு நிச்சயமாகவே நான் கடன் கொடுப்பவனாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நாம் நிச்சயமாக 100க்கு 100 நம்பி அவர் சத்தியத்தை நாம் நேசிக்கும் போது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். சத்தியத்தை நேசிக்கணும், சத்தியத்துக்கு நம்மளை கீழ்ப்படியணும். நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்களோ கடன் கொடுப்பவர்களாய் மாறுவீர்கள், கடன் வாங்குவவர்களாக இல்லை. எப்படி அந்த கடன் அடைக்கும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, அவர் சத்தியத்தை வாசிங்க, அவர் நாமத்தின் மேலே நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக உங்கள் கடன் தீர்க்கப்படும். காட் பிளஸ் யூ.